Hi friends, welcome to Ramli's Kitchen. இன்னைக்கு நம்ம Ramli's Kitchenல ரொம்பவே சூப்பரான சுலபமான முறையில செய்யற ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த அல்வா செய்யறதுக்கு 10 ல இருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். இந்த சாஃப்ட்டான அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய Ramli's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 கப் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் கார்ன்ஃப்ளவர்னா 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை நல்லா கரைகிற அளவுக்கு நம்ம கலக்கி விட்டுக்கலாம். நான் மீடியமாக தான் சுகர் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு அல்வாவில் நிறைய ஸ்வீட் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2.5 கப் சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும். பாருங்கள், சுகர் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சு. இதுக்கு கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. லைட்டாக பிசு பிசுப்பு இருந்தால் போதும். இதில் கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம கலக்கி வச்ச கார்ன்ஃப்ளவரை இதில் ஊற்றிக்கலாம். கார்ன்ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டவ்வில் வச்சு பண்ணும்போது சீக்கிரமாக கட்டி விழுந்துடும். அதனால் நம்ம கைவிடாத கிளறணும். சிம்மில் வச்சு பண்ணணும். இது இங்கே பாருங்கள், அப்படியே கட்டிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அப்படியே கொஞ்சம் கெட்டித்தன்மை ஆகுது பாருங்க. ஃபுல்லாக நல்லா கெட்டியாயிடுச்சு. உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரியும், நடுவுலலாம் கொஞ்சம் வெந்திருக்கு, ஓரங்கள்லாம் இன்னும் மாவு வேகாத இருக்கு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். அல்வாவை பொறுத்த வரைக்கும் கடைசியில் இறக்குற வரைக்கும் நம்ம கிளறிட்டே தான் இருக்கணும். இதில் நான் இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறேன். மொத்தம் நான் 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறேன். மீதி 3 ஸ்பூன் நெய்யும் நடுவில் சேர்த்துக்க போகிறேன். எடுத்த உடனே எல்லா நெய்யும் சேர்த்துட்டோம்னா அது சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிடும். ஸோ நம்ம நடுவில் ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்துக்கலாம். நெய்யோடு சேர்ந்து நல்ல கலர் வருது பாருங்கள். இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து கிளற பாருங்கள், நெய் இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு போகுது. அல்வா எல்லா நெய்யும் அப்சர்வ் பண்ணிக்குது. இப்போ இதில் நான் ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட ஆரஞ்சு கலர் இல்லைனா எல்லோ கலர் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெட்டு சேர்த்துருக்கேன். பாம்பே ஹல்வா மேக்ஸிமம் ரெட் கலரில் இருக்கும். ஸோ நான் ரெட்டு சேர்த்துருக்கேன். எல்லா பக்கமும் கலர் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது வரைக்கும் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். கலர் பாருங்க, பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கு. இப்போ இதோட வறுக்காத முந்திரியும் வெள்ளரி விதையும் சேர்த்துருக்கேன். இதை வறுக்கணும்னு அவசியம் இல்லை. வறுத்திங்கன்னா அதோட கலர் வேறு மாதிரி ஆகிடும். இந்த அல்வாவில் அந்த முந்திரியும் வெள்ளரி விதையும் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். அதுக்காக தான் வறுக்காத சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன், உங்களுக்கே தெரியும். நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இதில் இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து கிளற அந்த நெய் எல்லாத்தையுமே இந்த அல்வா உறிஞ்சிட்டே தான் இருக்கும். இதுதான் பதம் பாருங்கள், லைட்டாக ஒட்டாத வருதில்ல, இதுதான் அது பதம். இப்போ ஒரு ட்ரேயில் ஃபுல்லாக நெய் நான் சேர்த்துருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸ் இதில் ஊற்றிடலாம். இது ஸ்டார்டிங்கில் இப்படி தான் அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். ஒரு 1 hour ஆறுனதுக்கப்புறம் நமக்கு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா பக்கமும் நல்லா சமமாக்கிக்கோங்க. இது அப்படியே ஒரு 1 hour ஆற விட்டுறலாம். 1 hour ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம சைடில் எல்லாம் ஒரு நைஃப் வச்சு எடுத்துக்கலாம். இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்ற போகிறேன். இங்கே பாருங்கள், நம்மளுடைய அல்வா சூப்பராக அந்த ட்ரேயில் ஒட்டாத வந்திருக்கு. இதனோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் பீசஸ் போட்டுக்கோங்க. உள்ளே இருக்கிற முந்திரி வெள்ளரி விதெல்லாம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது இந்த அல்வா. குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு ஜெல்லி மாதிரியே இருக்கும். நான் சொன்ன அளவுகளில் நீங்களும் இதே மாதிரி அல்வா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.